பகுதிக்குள்ள உள்ள நுழையும் போது ஜனங்கள் சுகமடைவார்களாக. என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். சமாரியான்ற ஒரு ஊருக்கு போயிருக்கிறான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எத்தனை பேர் இந்த அனாயிண்டிங்கை விரும்புகிறீங்க? இப்படிப்பட்ட கிரேஸை விரும்புகிறீங்க? ஆமாம் சார், உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சுவிசேஷம் அறிவிச்சில்லை, நீங்கள் போனாலே ரட்சிக்கப்படுவாங்க. அதனால தான் சமாதானம் எங்கே இருக்க போகுது? ஓ வீட்டுக்குள்ள. ஆமேன். சுகம் எங்கே இருக்க போகுது? உன் அலங்கத்துக்குள் சமாதானம். அப்படின்னா என்ன? உன் வால், உங்கள் காம்பவுண்டு வாளுக்குள்ளேயே அதை வைக்கிறார். உள்ள நுழைஞ்சாலே பார்ப்பாங்க. இது விரும்புங்க, இது ஆசைப்படுங்க. டேடி இந்த வருஷம் அப்படி இருக்கணும், ஒரு ஓவர் ஃப்ளோவை நான் பார்க்கணும், ஒரு பெருக்கத்தை நான் பார்க்கணும், ஒரு நிறைவை நான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தை வருதுன்னா இன்னைக்கு கர்த்தர் இதை இனிஷியேட் பண்ணுகிறார். ஆமென். இதை நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். தாண்டில் ஓவர் ஃப்ளோ ஃபைனான்ஸ் மட்டும் இல்லை, ஓவர் ஃப்ளோ அனாயிண்டிங்கை கர்த்தர் உங்கள் மேலே தருகிறார். ஆமென், ஆமென். கடவுள் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் பிடிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஆமென். இப்போ அவன் நடந்து போகிறான். பிணியாளுகளை படுக்கையின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படியாக அவர்களை வெளியிலே வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். ஐயா ஜோம் பண்ணுவார், ஐயா எண்ணெய் பூசுவார், ஐயா கர்ச்சீப் தருவார், அதெல்லாம் தாண்டிடுச்சு. இது ஓவர் ஃப்ளோ. இப்போ என்ன நடக்குது பாருங்க. சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளை அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென், ஆமென். இனிமே இந்த வருஷம் நம்ம அனாயிண்டிங் எப்படி இருக்கணும்? உள்ள வந்தாலே ஹீல் ஆயிரணும், உள்ள வந்தாலே கடன் விலகணும். என்னன்னே தெரிலங்க பாஸ், நான் ஒன்றும் பண்ணல, சும்மா உள்ள வந்தேன். இப்போ அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே அது நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் பெருசாக நடக்க போகுது. The atmosphere, ஆமென், the anointing இந்த பகுதிக்குள்ள உள்ள நுழையும் போது ஜனங்கள் சுகமடைவார்களாக, ஜனங்கள் செழிப்படைவார்களாக. ஆமென்.